இங்க ஒரு சின்ன பையன் எப்ப பார்த்தாலும் ஒரு பூனை கூட விளையாண்டு இருக்கவும் இதை பார்த்து இவனோட அம்மாவுமே இந்த பூனை நம்ம வீட்டில் இருக்க எல்லா பொருளையுமே நாசம் பண்ணிட்டு இருக்கு, ஒழுங்கா அதை கொண்டு வெளியே விட்டுட்டு வர சொல்லி அந்த பையனை திட்டிட்டுமே இருக்காங்க. இப்படி இருக்க இவங்க ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கிச்சன்ல ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கும். போயிட்டு பார்க்கும்போது அந்த பூனை அங்கிருந்து மொத்த பாலையுமே குடிச்சிட்டு கீழே கமுத்தி விட்டுட்டு போயிருக்கு. இதை பார்த்து ரொம்ப கோவப்பட்டவங்களாம் அந்த பூனையை பிடிக்கிறதுக்காக ஒரு பை எடுத்துட்டு போகும். அந்த பூனையுமே அதை பார்த்து பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடி போயிருது. இவங்கள விடாம அந்த பூனையை எப்படியாச்சும் பிடிச்சாங்கன்னு கரோடெல்லாம் போட்டு சமைச்சு அந்த பூனைக்குமே வைக்கிறாங்க. அந்த பூனையுமே வந்து சாப்பிட்டு இருக்கும்போது அதுக்கு பின்னாடி இருந்து வந்து அதை பிடிச்சி தூக்கி அப்படியே அந்த பைக்குள்ளேயுமே போட்டு வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் இவங்க தன்னோட தம்பியை கூப்பிட்டு இந்த பூனையை எங்கேயாவது ஒரு கண்காணாத இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லவும் இவருமே அந்த பூனையை ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள விட்டுட்டு திரும்பியுமே வந்துடுறாரு. இது எதுவுமே தெரியாத அந்த சின்ன பையனுமே கதவை நீக்கி வச்சு ராத்திரி முழுக்க அந்த பூனைக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது கூட அந்த பூனையை பத்தி யோசிச்சுட்டு போகும். அந்த பையனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுமே ஆகிருது. இது மட்டும் இல்லாம இந்த சின்ன பையனோட அம்மா கோயில சாமி கும்பிட்டு இருக்கும்போது 2 பேர் பைக்ல வந்து இவங்களோட செயினையுமே அறுத்துட்டு போயிடுறானுங்க. இதுக்கப்புறம் வீட்டுல இருக்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து எதனால இப்படி நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சாமியாருமே போயிட்டு பாக்குறாங்க. அவங்க கிட்ட இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லவும் இது எல்லாம் கேட்ட அந்த மந்திரவாதியுமே உங்க வீட்டுல இருந்து பூனைக்கு நீங்க சாப்பாடு வச்சுட்டு அதை சாப்பிடும் போதே நீங்க கொண்டு போயிட்டு வெளியே விட்டதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லவும் அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே அந்த பூனை எங்க தேடினாலுமே அவங்களுக்கு அந்த பூனை கிடைக்கவே மாட்டேது. இப்படி இருக்க ஒரு நாள் ராத்திரி அந்த பூனையை அந்த பையனை தேடி அவங்க வீட்டுக்குமே வந்துருது. இதை பார்த்து அந்த பையனோட அம்மாவுமே இந்த பூனை இதுக்கப்புறம் நம்மளே வச்சுக்கலாம்னு சொல்லி சம்மதிக்குமே செஞ்சிடறாங்க.